இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அதிகமாக ஒரு கல்யாண வீட்டில் தான் கிடைக்கும். இல்லைனா நம்ம வீட்டில் என்னைக்கு விசேஷம், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சாமி கும்பிட்ற ஃபெஸ்டிவல்ஸ் அது மாதிரி வருதோ அந்த டைமில் நம்ம வீட்டில் இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு காஃபி மெல்டிங் குக். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்குக்கு எப்போவுமே அடிகனமான பாத்திரம் தான் எடுத்துக்கணும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா தோலோட பூண்டு, இடித்த பூண்டு ஒரு 5 இல்லை 6 கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம மட்டும் இந்த கிரேவியை செஞ்சிடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரொம்பவே முக்கியம். 1 டேபிள் ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு பெரிய தக்காளி, அதில் தக்காளி சேர்த்துருக்கேன். அப்போனா நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்தா போதும். ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி வச்சு தான் உருளைக்கிழங்கு தொக்கு செய்ய போகிறேன். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா கடையில் வைக்கிற பேக்கெட் பட்டாணி கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அந்த காயிலேருந்து வரும் பார்த்திங்களா, அந்த பட்டாணி தான். அதனால் நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு சுடு தண்ணியில் மட்டும் போட்டு வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அப்படி போட்டாலே வெந்துடும். ரொம்ப வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு வேளை கடை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அடுப்பு தண்ணி வச்சு. இப்போ இந்த தொக்குக்கான மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், மஞ்சப்பொடி ப்ளஸ் கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷனல் தான். நல்லா இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 விசில் வச்சு எப்படி வேக வச்சு எடுத்திருக்கேன்னா, ஒரு உருளைக்கிழங்க ஆஃபாக தண்ணியில் கட் பண்ணி போட்டு அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். இல்லை குக்கர் இல்லாமல் நீங்கள் தனியாக வேக வச்சு எடுத்தாலும் ஓகே. ரொம்ப குழைய வேக வைக்காமல் நல்ல மீடியமான பதத்தில் வேக வச்சு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை விட குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி சேர்க்கும் போதும் கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவிலேயே தான் இது வேகணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தல அந்த பட்டாணியை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரொம்ப மிதமான சூட்டில் அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமும் வைக்க வேண்டாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு செம்மையாக ரெடி ஆகிருக்கும். அதோட பார்க்கவே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு உருளைக்கிழங்குல மசாலா இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதுமே உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நான் இந்த கிரேவியில் எங்கேயுமே உப்பு சேர்த்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்க்க உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மசாலாவோடையே உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டான உப்பு மசாலாவில் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரசம், கீரை சாதம், சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு பார்த்தாலே அவ்வளோ ஈஸியாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காஃபி மெல்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.